வா, இது டிரைவரா அல்லது ஹீரோவா? மாயாவின் நண்பர்கள் ராஜ்வீரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் காரில் சாய்ந்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஹீரோ மை ஃபுட் டிரைவர், உனக்கு தெரியவில்லையா? என் கைகளில் எவ்வளவு சாமான் இருக்கிறது? பதட்டத்துடன் சொல்லி அவன் மீது அவள் கோபமாக விழுந்தாள். ராஜ்வீரர் அமைதியாக எல்லா சாமானையும் காரில் வைத்தான். அவன் ஏழை கிராமத்திலிருந்து வேலை செய்ய நகரத்திற்கு வந்தான். தோல்வியின் வேலையை செய்யத் தொடங்கினான். மாயா ஒரு கெட்டுப்போன பதட்டமான பெண். ஒரு நாள் இரவு வரை அவள் பாட்டியில் இருந்தாள். போதையில் மயங்கிய மாயாவை 2 ஆண்கள் அறைக்குள் அழைத்துச் சென்றார்கள். இருவரும் அவளுடைய ஆடைகளை கழற்றினார்கள். அப்போது ராஜ்வீரர் திடீரென்று மாயாவை தேடி கதவை திறந்தான். முன்னால் அவள் பொய்யிருந்தாள், தன் எல்லாவற்றையும். போ டிரைவர், காரை வேகமாக ஓட்டு. அப்படியே நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். அவள் ஜூஸ் குடிக்கும் அதே நேரத்தில் மொபைலையும் இயக்கிக் கொண்டிருந்தாள். ராஜ்வீரர் யூனிவர்சிட்டியின் லொகேஷனை ஆன் செய்து மொபைலை காரின் டேஷ்போர்டில் வைத்திருந்தான். மாயாவின் கண்கள் விரிந்தன. இன்று டிரைவர் ராமுவின் இடத்தில் யாரோ உட்கார்ந்திருந்தான். உனக்கு வழி தெரியவில்லையா? அவள் இந்த புதிய டிரைவரை கோபத்துடன் பார்த்தாள். ஆம், தெரியாது. ஆனால் நான் உங்களை லொகேஷனின் உதவியுடன் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு சேர்த்து விடுவேன். ராஜ்வீரர் மெதுவான மற்றும் உறுதியான குரலில் பதிலளித்திருந்தான். உஃப் கடவுளே, அப்பாவும் தெரியாது யாரை யாரை வேலையில் வைத்துக் கொள்கிறார்கள். முணுமுணுத்து அவள் ஃபைலில் இருக்கும் நோட்டுகளை ஒழுங்குபடுத்தத் தொடங்கினாள். அவன் மிகுந்த திறமையுடன் டிரைவ் செய்து கொண்டிருந்தான். சரியாக 15 நிமிடங்களுக்குப் பிறகு அவன் காரை யூனிவர்சிட்டிக்கு முன்னால் நிறுத்தியபோது மஹக் ஆச்சரியப்பட்டாள். ராமு இதை ஏறக்குறைய அரை மணி நேரத்தில் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு சேர்க்க வேண்டியிருந்தது. காரிலிருந்து இறங்கி அவள் சத்தமாக கதவை மூடியிருந்தாள். அவள் சிறிது தூரம் சென்று இருந்தாள். அப்போது ராஜ்வீரர் காரிலிருந்து இறங்கி அவளுக்கு பின்னால் வந்தான். மேடம், இது உங்கள் ஃபைல் காரில் மிச்சம் போயிருந்தது. அவள் திரும்பி மீண்டும் ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு முக்கியமான நோட்டுகளை எப்படி மறந்திருக்க முடியும்? சரி, யூனிவர்சிட்டி முடிந்ததும் நான் 15 நிமிடங்களுக்கு முன் உனக்கு கால் செய்து அழைத்துக் கொள்வேன். ஆம் மேடம், ஆனால் என் மொபைலில் உங்கள் நம்பர் இல்லை. தயவுசெய்து நீங்கள் எனக்கு உங்கள் நம்பரை கொடுத்தால் இந்த வகையில் எனக்கும் எளிதாக இருக்கும். சரி, என் நம்பரை நோட் செய்து கொள். வெறும் தன் மொபைல் நம்பரை கொடுத்து திரும்பினாள் தன் நண்பர்களின் பக்கம். அங்கு அவர்கள் ஆர்வத்துடன் அவளுக்காக காத்திருந்தார்கள். ராஜ்வீரர் காரில் உட்கார்ந்து திரும்பிச் சென்றிருந்தான். ஏனென்றால் அவனுடைய மொபைலில் அம்மாவின் கால் வந்து கொண்டிருந்தது. ஆனால் மாயாவின் நண்பர்கள் இவளின் தலைக்கு மேல் எங்கே யார்? இது டேஷிங் ஹீரோ. நீ புதிய பாய் ஃப்ரெண்டையும் உருவாக்கிக் கொண்டாய், சொல்லவும் இல்லை. அர்த்தமற்ற பேச்சு பேசாதே. அவனுக்கு என் ஹீரோ ஆகும் தகுதி இல்லை. டிரைவர் அவன் என்னுடைய. இவ்வளவு ஹேண்ட்ஸம் டிரைவர். என்ன நினைத்து உன் அப்பா இவனை டிரைவராக வைத்திருக்கிறார்? புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவள் கோபத்துடன் சொல்லத் தொடங்கினாள். இப்போது அந்த டிரைவர் இவ்வளவு முக்கியமானவனாகிவிட்டான். நீ லெக்சர்களை விட்டுவிட்டு அவனுடைய பேச்சுகளை பேச ஆரம்பித்து விட்டாய். முகம் சுளித்து இவர்களை தன்னுடன் கிளாஸ் ரூமுக்கு அழைத்து வந்திருந்தாள். ஆனால் மாலையில் டின்னர் டேபிளில் அவள் அப்பாவின் முன் கோபமாக இருந்தாள். இது என்ன? நீங்கள் எல்லாரையும் வேலையில் வைத்துக் கொள்கிறீர்கள். யாருக்கு வழி தெரிந்தாலும், டிரைவிங் தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் வேலை மற்றவர்களின் அனுதாபத்தில் வந்து இவர்களுக்கு பதில் சொல்வது. என்ன ஆயிற்று என் அன்பான மகன்? இன்று இவ்வளவு கோபம் ஏன் வருகிறது? அப்பா எப்போதும் இவளை மகள் அல்ல, மகன் என்று சொல்வார். அவள் முகம் சுளித்து சொல்லத் தொடங்கினாள். தெரியுமா, எனக்கு டிரைவர் புதியவரை வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட வழிகளின் அறிவும் இல்லை. லொகேஷன் யூஸ் செய்து இன்று என்னை யூனிவர்சிட்டியில் விட்டு சென்றான். யாருடைய ராஜ்வீரின் பேச்சை பேசுகிறாய் நீ? அட, அவன் மிகவும் சிறந்த டிரைவர். இவன் தன் லைசென்ஸ் எல்லாம் காட்டினான். ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியர் செய்திருந்தான். அதனால்தான் நான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். எப்படியும் அவன் ரோஹனின் ரெஃபரன்ஸிலிருந்து என்னிடம் வந்தான். ஆனால் இப்போதைக்கு கம்பெனியில் எந்த வேலையும் இல்லை. அதனால் நான் இவனை டிரைவரின் வேலையில் வைத்துக்கொண்டேன். நல்லதுதானே? ஒரு நம்பகமான ஆள் நம் வீட்டில் வேலை செய்வான். எனக்கும் டென்ஷன் இருக்காது. அப்பா இதை விரிவாக விளக்கியிருந்தார். இருந்தாலும் அப்பா உங்களுக்கு ஏதாவது கவனம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. அப்போது சமன் ஆண்டி அவளை கடுமையாக பார்த்திருந்தாள். எனக்கு அவன் மிகவும் நல்ல இளைஞனாக தெரிந்தான். இவ்வளவு மரியாதை கலாச்சாரம் உள்ளவன் இவ்வளவு மென்மையான பாணியில் பேசுகிறான். மிக குறைவானவர்கள் இப்படி இருப்பார்கள். காலையில் 90 இவனை புகழ்ந்து கொண்டிருந்தாள். மாயா மரி போல் ஏறினாள். காலையிலேயே அவர்கள் ராஜ்வீர் பெயர் கேட்டு பிடித்து கொண்டிருந்தார்கள்.
முதலில் அவளுடைய நண்பர்கள் காரணமின்றி இவனை ஃப்ரெண்ட் என்று நினைத்து கொண்டார்கள். மேலும் காஜல் அவளுடைய தலைக்கு மேல் ஆனாள். யாரே எனக்கு நம்பர் வாங்கித்தா? அந்த மாஹியின் பைத்தியமா? நான் மென்டல் கேஸ். உலகம் நிறைந்திருக்கிறது இவனை விட அழகான மனிதர்களால். நீ இவனுடைய நம்பர் கேட்கிறாய். இவள் காஜலை அமைதிப்படுத்தியிருந்தாள். ஆனால் மனதில் இவனை வெறுத்து கொண்டிருந்தாள். அவள் தன் அப்பாவின் ஒரேயொரு மற்றும் அன்பான மகள். கோடிக்கணக்கான வியாபாரம் இருந்தது ரோஹித் கபூரின். அதை அவர் தனியாகவே கவனித்துக் கொண்டிருந்தார். செல்வம் இவ்வளவு இருந்தது. இவற்றை கவனிப்பதும் கடினமாக இருந்தது. அடிக்கடி உறவினர்கள் இவர்களுடைய செல்வத்தின் காரணமாக அவர்களுக்கு முன் தலையை கூட வணங்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு நல்ல மனம், நல்ல குணம் உள்ள மனிதர். எப்போதும் யாராவது வேலைக்கு விண்ணப்பம் கொண்டு வந்தால் அவர் எங்காவது இடம் செய்து இவனை அமைத்து விடுவார். ரோஹன் இவர்களுடைய கோலிக்கின் மகன். இவன் வெறும் ஒரு கால் செய்திருந்தான் ராஜ்வீருக்காக. பிறகு எந்த இடமும் கிடைக்காத போது அவர்கள் ராஜ்வீர் கபூரை கபூர் ஹவுஸில் டிரைவரின் வேலையில் நல்ல வேலையில் வைத்து கொண்டார்கள். அவன் ஒரு படித்த ஹேண்ட்ஸம் மற்றும் அழகான இளைஞன். அத்துடன் அவனுக்கு திறமையுடன் டிரைவிங் அனுபவமும் இருந்தது. ராஜ்வீருக்கு வேலை மிகவும் தேவைப்பட்டது. அவன் கிராமத்தை சேர்ந்த இளைஞன். அம்மாவுக்கு நிறைய நம்பிக்கைகளை கொடுத்து அவன் நகரத்திற்கு சென்றான் வேலை செய்வதற்காக. ஆனால் 2 மாதங்களாக அலைந்து கொண்டிருந்தான். இவ்வளவு எளிதாக இவனுக்கு வேலை எங்கே கிடைக்கப் போகிறது? அப்போது இவன் இதை விரும்பாமலும் ரோஹனிடம் தொடர்பு கொண்டிருந்தான். அவன் இவனுடைய யூனிவர்சிட்டி ஃபெலோ. ராஜ்வீருக்கு தெரியும் அவன் பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்போது இவன் வேலைக்கு விண்ணப்பம் செய்தபோது ரோஹன் அப்படி ஆறுதல் அளித்தான். அவன் எங்காவது அவனுடைய வேலையை வாங்கித் தருவான். பிறகு 15 நாட்களுக்குப் பிறகே அவன் ரோஹித் கபூருக்கு முன் நின்றிருந்தான். தன் அம்மாவின் ஒரேயொரு அன்பான மகனாக இருந்தபோதிலும் இவனுடைய குணத்தில் பெரிய அமைதி மற்றும் பணிவு இருந்தது. அவன் சண்டை செய்ய சாகும்படி விட குனிந்து கொள்ளும் மனிதன். முன்னால் உள்ளவர் இவனிடம் கடுமையான குரலில் பேசினாலும் குரலை அவன் மெதுவாகவே வைத்திருப்பான். ஆனால் பேச்சு இவனுடைய மரியாதை அல்லது உயிர் பற்றியதாக இருந்தால் அவன் ஒருவேளை உயிரை கொடுப்பதிலிருந்தும் பின்வாங்க மாட்டான். இப்போதும் நகரத்திற்கு வரும்போது இவனுடைய அம்மா கண்ணீர் விட்டிருந்தாள். நான் என்ன செய்வேன் உன்னை இல்லாமல்? தனியாக எங்கே இருக்கிறாள்? இந்த 2 பைத்தியக்கார பெண்கள் இருக்கிறார்களே உன்னுடன். இவன் ரூபி மற்றும் பூஜாவின் தலையில் அடித்திருந்தான். அவர்கள் சகோதரனின் நகரத்திற்குச் செல்வதால் தாங்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது இவ்வளவு கண்ணீர் வடிக்காதீர்கள். உங்கள் புறப்பாட்டிற்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் புன்னகைத்துக் கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரும் வெட்கப்பட்டார்கள். இவர்களுடைய திருமணம் செய்யும் பொறுப்பும் ராஜ்வீரின் மேல் இருந்தது. தந்தையார் போல் உலகத்திலிருந்து விடை பெற்றுவிட்டார். அவன் இன்டரில் இருந்தபோது அருகில் சித்தியின் வீடும் இருந்தது. அவன் சித்தனிடம் அம்மா மற்றும் சகோதரிகளின் கவனிப்பை சொல்லிக்கொண்டு தன் வாழ்க்கையின் கனவுகளை நிறைவேற்ற நகரத்திற்குச் சென்றான். இவனுடைய வேலையின் முதல் நாளே. ஆனால் மாயா எந்த பதட்டத்துடன் இவனை பேசிக் கொண்டிருந்தாள். இவன் இவளுடைய பாணியை புறக்கணித்திருந்தான். பணக்கார அப்பாவின் ஒரேயொரு மகள். ஆசை இருக்கும். இதை நினைத்து அவன் இவளுடன் பேசுவதில் எச்சரிக்கையாக இருந்தான். எப்படியும் ரோஹித் கபூரின் பெகம் சாஹிபா மிகவும் நல்ல பழக்கத்தின் உரிமையாளர். தொடக்கத்திலிருந்தே இவளுக்கு நல்ல ஆடைகள் அணிவதும் கட் ஷீட்டில் இருப்பதும் ஆசை. சில அம்மா இவனை இளவரசனாக வைத்திருந்தால் சில நகரத்தில் படிப்பின் காரணமாக இவளுக்கு நல்ல ஆடைகள் அணியும் முறை தெரிந்திருந்தது. மாயா டெரிஸில் நின்று மொபைலில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென்று இவளுடைய பார்வை ராஜ்வீரின் மேல் விழுந்தது. வெள்ளை ஷர்ட், மஸ்டர்ட் பேண்ட் சரியாக கட்டி நெற்றியில் வைத்திருந்தான். அவன் காவலாளியுடன் பேசிக் கொண்டிருந்தான். இவனை பார்த்து காரணமின்றி கோபம் வந்திருந்தது. ட்ரெஸ்ஸிங் பாருங்கள், இவனுடைய போல் யாரோ இளவரசன். இவள் வெறுப்புடன் முகத்தை திருப்பினாள். பிறகு தன் அறைக்குள் சென்றாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் யூனிவர்சிட்டியும் ஆஃப். இவளுடைய எண்ணம் மாலையில் அவள் மாலுக்குச் செல்வது. காஜல் மற்றும் ரியாவுடன் செல்லச் சொல்லிக் கொண்டிருந்தாள். பிறகு டன் எழுதி இவர்களுக்கு மெசேஜ் டைப் செய்திருந்தாள். தானே தயாராகிச் சென்றாள். டிரைவர் காரை வெளியே எடு, நான் வருகிறேன். இவனை கால் செய்து அவள் தயாராகத் தொடங்கினாள். பிறகு காரில் உட்கார்ந்ததும் இவனுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து அவள் மூக்கும் வாயும் சுளிக்கத் தொடங்கினாள். இவளுக்கு தோன்றியது ராஜ்வீரர் தயாராகி மிகவும் ஆட்டிடியூட் காட்டிக் கொண்டிருக்கிறான். எப்போதும் போல் இவன் முன்பே லொகேஷன் ஆன் செய்து டேஷ்போர்டில் மொபைலை வைத்திருந்தான். வழிகள் தெரியாதபோது உனக்கு டிரைவரின் வேலை செய்ய என்ன தேவை?
மாயா இப்படி கடுமையாக சொல்லியிருந்தாள். மேடம், வழிகளின் அறிவு எனக்கு வந்துவிடும். எப்படியும் வேலையின் எனக்கு மிகவும் தேவை. அதனால்தான் நான் இந்த வேலையை செய்தேன். நின்ற குரலில் பதிலளித்து அவன் அமைதியாகிவிட்டான். தெரியுமா, மும்பையின் சாலைகளில் எவ்வளவு கடினம் கார் ஓட்டுவது? உனக்கு சிறிதும் அனுபவம் இல்லை. பயம் வருகிறது எனக்கு உன்னுடன் பின்னால் உட்காரும்போது. இவள் உற்று பார்த்து ராஜ்வீரை பார்த்திருந்தாள். நீங்கள் கவலையில்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் உயிரின் பாதுகாப்பு என் பொறுப்பு. கடவுள் விரும்பினால் நான் அப்படிப்பட்ட எந்த தவறும் செய்ய மாட்டேன். டிரைவிங்கில் பெரிய மென்மையான குணம் இருந்தது இவனுக்கு. பெரிய பெரிய விஷயத்திலும் அமைதியான பாணியில் பேசும் பழக்கம். இப்போது அவள் அமைதியாகிவிட்டாள். பிளாக் பிக்கு அழைத்துச் செல். டிரைவர் கார் அங்கு என் 2 நண்பர்களை பிக் செய்ய வேண்டும். மாயாவின் பேச்சில் இவன் தலையை ஆட்டியிருந்தான். காஜல் மற்றும் ரியாவும் தயாராகி வந்திருந்தார்கள். இராஜ்வீரை பார்த்து காஜல் மீண்டும் மீண்டும் என்னை குறித்து சைகை காட்டிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் மாயாவின் கோபத்தால் நிலைமை மோசமாக இருந்தது. அவள் மாலில் ஷாப்பிங் செய்யச் சென்ற வரை அவன் வெளிப்புற காரில் சாய்ந்து அவர்களுக்காக காத்திருந்தான். திரும்பி வந்தவுடன் காஜல் அவனை பார்த்து மார்பில் கை வைத்தாள். வாவ், யாரே இது? டிரைவரா அல்லது மாஹி? கடவுள் மேல் ஆணை, இது என் இதயத்தை கொள்ளையடிக்கிறது. டிரைவர் மை ஃபுட். காஜல், நீ இப்போது மீண்டும் இவனை மாஹி என்று அழைத்தால் உன் கழுத்தை என் கைகளால் அழுத்துவேன். அவள் கோபத்தோடு இவனை பார்த்து கொண்டிருந்தாள். இராஜ்வீரும் அவளை முன்னால் இருந்து வருவதை பார்த்துவிட்டான். அவன் காரில் அமரப்போகும்போது திடீரென மாயா மோசமாக கத்தத் தொடங்கினாள். டிரைவர், உனக்கு விழிப்பு இல்லையா? இவ்வளவு பொருட்களுடன் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பொருட்களை யார் காரில் வைப்பார்? அவள் மிகவும் முரட்டுத்தனமாக சொன்னாள். ரியாவும் காஜலும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ராஜாயி அமைதியாக எல்லா பொருட்களையும் எடுத்து காரின் ட்ரங்கில் வைத்தான். பிறகு அவன் ஓட்டத் தொடங்கினான். ஆனால் உள்ளுக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தான், இந்த முரட்டுத்தனமான மற்றும் கெட்டுப்போன பெண்ணுடன் இந்த டிரைவர் வேலை செய்வது மிகவும் கடினம். பாப்பா, உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் எனக்கு. அவள் அன்று இரவே ரோஹித் கபூரின் அருகில் சென்றாள். இந்த புதிய டிரைவரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இவருக்கு யூனிஃபார்ம் தைத்து கொடுங்கள். ஏன் மகளே, என்ன நடந்தது? அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்கள் விலை உயர்ந்த காரை ஓட்டி இவன் தன்னை மாஹி என்று நினைத்து கொள்கிறான். ஆட்டிட்டூடை அப்படி காட்டுகிறான் போல. இது அவனுடைய சொந்த காரானது போல. மேலும் அவனுடைய ஆடை அணிவதை பார்த்தால் எனக்கு கடுமையான கோபம் வருகிறது. அவள் கோபத்தில் இதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் மகளே, இராஜ்வீர் ஒரு படித்த டிகிரி பெற்ற இளைஞன். இவன் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறான். நான் தற்காலிகமாக இவனுக்கு டிரைவர் வேலை கொடுத்திருக்கிறேன். கம்பெனியில் ஏதாவது நல்ல இடம் காலியாகும்போது நான் இவனை அங்கு மாற்றிவிடுவேன். மேலும் யூனிஃபார்மை எப்படி நான் இவனுக்கு தைத்து கொடுக்க முடியும்? ராமுவும் இப்படித்தான் ஓட்டினான். இரண்டாவது விஷயம், இவன் ரோஹனின் யூனிவர்சிட்டி ஃபெல்லோ. இவன்தான் இவன் வேலைக்கு பரிந்துரை செய்தான். பாப்பாவின் பேச்சை கேட்டு அவள் பக்கத்தை மாற்றி அமைதியாகிவிட்டாள். ஆனால் அடுத்த நாளே அவன் அவளை யூனிவர்சிட்டிக்கு கொண்டு செல்லத் தொடங்கிய போது அவள் கோபத்தோடு இராஜ்வீரிடம் சொல்லத் தொடங்கினாள். டிரைவராக இருந்தால் டிரைவராக வந்துவிடுங்கள். மாலிக் போல தோன்ற முயற்சிப்பது ஏன்? இந்த பேச்சை கேட்டு அவன் ஆச்சரியத்தில் மூழ்கினான். என்ன அர்த்தம்? நான் புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி அவளுடைய பேச்சின் ஆழத்தை அறிய முயன்றான். என் அர்த்தம் தெளிவு. இவ்வளவு நல்ல ஆடை அணிந்து விலை உயர்ந்த காரில் அமர்ந்து என்ன ஷோ காட்ட விரும்புகிறாய்? இது உன்னுடைய கார் என்று நீ நன்றாக அறிவாய். நீ ஒரு சாதாரண டிரைவர் மட்டும்தான். ஆனால் மக்கள் உன்னை பார்த்து தவறான புரிதலுக்கு உள்ளாகிறார்கள். இந்த உணர்வையே குறைவாக காட்ட விரும்புகிறாய் நீ. மாயா ஆணவத்தோடு சொன்னாள். இது உங்கள் சிந்தனை மட்டும்தான் மேடம், என்னுடையது அல்ல. நான் ஏன் இப்படி முயற்சி செய்ய வேண்டும்? நான் என் நிலையை நன்றாக அறிவேன். அப்படியானால் இப்படி ஆடை அணிவதன் அர்த்தம் என்ன? மாயா மூக்கை உயர்த்தினாள். சுத்தமாகவும் உயர்ந்த ஆடையை அணிவது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை மற்றும் இது அவனுடைய சொந்த விருப்பம். நீங்கள் என் நல்ல ஆடையை வைத்து என் சிந்தனையை அனுமானம் செய்யாதீர்கள். வர்ஷானியாவில் இருந்து சொல்லி மோசமான நம்பிக்கை அற்ற பாணியில் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். சரி, நீ எனக்கு அதிகம் விளக்க வேண்டாம், உன் வேலையை பார், கோபத்தோடு சொல்லி அவள் மொபைலை இயக்கத் தொடங்கினாள். இராஜ்வீரின் உதடுகளில் ஒரு சோர்வான புன்னகை இருந்தது. ஒவ்வொரு இரவும் அவன் அம்மா மற்றும் சகோதரி
சகோதரிகளிடம் மொபைலில் நலன் விசாரிப்பான். இப்போதும் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது லானில் மரத்திற்கு சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இவனிடமிருந்து சிறிது தூரத்தில் இரும்பு ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மாயா இவன் பேசும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதை அறியாமல். ஆம் அம்மா, நான் என்னை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். ஷேர் சாஹேப் மிகவும் நல்லவர்கள் மற்றும் பேகம் சாஹிபாவும் என் நலன் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சில மாதங்கள் நான் இங்கேயே வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கே தங்குவதற்கு நல்ல ஏற்பாடு இருக்கிறது. சாப்பாட்டிற்கும் வசதி இருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை, அதுவும் இவர்களுடைய இந்த மூக்கை உயர்த்தியது. மோஹியாவின் கோபத்தால் நிலைமை மோசமாக இருந்தது. அவள் திரும்பியவுடன் அவன் முகத்தை திருப்பி அழைப்பில் பேசிக் கொண்டிருந்தான். இவளுடைய இருப்பை அறியாமல் இருந்தான். திணறி அவள் தன் அறைக்குச் சென்று விட்டாள். நைட் சூட்டை மாற்றினாள். அவள் கிளீன்சிங் செய்து கொண்டிருக்கும் போது ஜன்னலில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய பார்வை டிரைவரின் மீது விழுந்தது. லானில் வைக்கப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து பெரிய மோஜுடன் மொபைலை இயக்கிக் கொண்டிருந்தான். இவன் ஷஹானா பாணியை பார்த்து அவள் எரிச்சலடைந்தாள். மாமா பாப்பா இவனை அதிகமாகவே தலையில் ஏற்றிவிட்டார்கள். அடுத்த நாள் அதேபோல் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு செல்லும்போது அவள் மூக்கை சுருக்கிச் சொல்லத் தொடங்கினாள். ஒரு ஏழை டிரைவர். சாதாரண வேலை செய்கிறாய் என்றால் இவ்வளவு நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை எங்கிருந்து வாங்குகிறாய் நீ? இவளுடைய குரலில் நான் தாழ்மையை உணர்ந்து இராஜ்வீர் வருத்தத்தோடு புன்னகைத்தான். உங்களுக்கு இதை கேட்க உரிமை இல்லை மேடம், ஆனால் இருந்தாலும் நான் சொல்லிவிடுகிறேன், இவை என் நண்பர்களின் அன்பளிப்பு மற்றும் சில அம்மாவின் அன்பு. 2-4 நான் வாங்கியவை. மீதி நண்பர்களும் கொடுத்து விடுகிறார்கள். அவன் ஆச்சரியப்பட்டான். இறுதியில் மாயா மேடத்திற்கு அவன் ஆடைகளில் என்ன பிரச்சனை? ஆனால் அவள் இந்த விஷயத்தில்தான் எரிச்சலடைந்தாள். அவன் இவளுடன் எங்காவது செல்லும்போது மக்கள் இவனை இவளுடைய மணமகன் அல்லது பைஃப்ரெண்ட் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை இராஜும் அறியாமல் இருந்தான். இவளுடைய உள்ளுணர்வு விசித்திரமாக இருந்தது. இந்த பணக்காரர்கள் நினைக்கிறார்கள் ஏழைகளுக்கு நல்ல ஆடை அணிய உரிமை இல்லை என்று. ரோஹன் பையின் பாபா பாப்பாவின் மிக நல்ல பிசினஸ் நண்பர். 1-2 முறை சந்தித்திருந்தாள் அவள் ரோஹனை. பிறகு இந்த நாளிலும் அவள் மம்மியுடன் லான்ச்சில் அமர்ந்திருந்தாள். அப்போது இராஜும் வந்தான். பேகம் சாஹிபா, எனக்கு இன்று அரை நாள் விடுமுறை கிடைக்குமா? உண்மையில் எனக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. எங்காவது செல்ல வேண்டும் இன்டர்வியூவுக்கு. சுகந்தங்களில் மூழ்கி இவர்களுக்கு முன்னால் சிறிது யோசனையில் நின்றான். அதே மூக்கால் தயாரான பேட் ஷர்ட் அணிந்திருந்தான். ஆம் ஆம், போய் வா. இல்லையென்றால் நாங்கள் மாலையில் ஈடுபாட்டு நிகழ்ச்சிக்குச் செல்ல வேண்டும். மாயா, நீயும் என்னுடன் வா. நீ கவலையின்றி போய் வா. ஆம் ஆம் பேகம் சாஹிபா, நான் 2 மணிக்குள் திரும்பிவிடுவேன். இப்போது 10 மணி நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் இப்போதுதான் எழுந்து தங்கள் அறையிலிருந்து வெளியே வந்திருந்தார்கள். மாயா ஆச்சரியத்தோடு இவனை தலையிலிருந்து பாதம் வரை பார்த்தாள். ஏதோ இடத்திற்கு இன்டர்வியூ போன்றவற்றுக்குச் செல்வது போல தோன்றியது. பிறகு இவன் காரை அதிகமாக பார்த்து அவள் திகைத்தாள். மம்மா, இது என்ன மாதிரியான ஊழியர்? வேலைக்காரனை விட மாலிக் போல தெரிகிறான். நீங்கள் பாருங்கள். பாப்பாவின் காரை அவன் தன் சொந்த உபயோகத்திற்கு எடுத்துச் சென்றான். கேட்கும் சிரமம் கூட எடுக்கவில்லை. அட, ஏன் இவ்வளவு கோபம் கொள்கிறாய்? நீ நேற்றுதான் இவன் என்னிடம் சொன்னான் இவனுக்கு ஒரு முக்கியமான வேலையால் இன்டர்வியூவுக்கு செல்ல வேண்டும் என்று. நான் சொன்னேன் அவன் காரில் போகட்டும். எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஆயிற்று மாயா? உன் சிந்தனை முற்றிலும் ஒரு சிறிய வகுப்பு பெண்களைப் போல நடந்து கொள்கிறாய். மம்மாவின் பேச்சை கேட்டு அவள் அமைதியாகி விட்டாள். ஆனால் அவள் ஆச்சரியப்பட்டாள். இவன் இந்த வேலையை விடப் போகிறானா? நல்லது, இது குறைந்தபட்சம் என் உயிர் இதிலிருந்து விடுபடும். நான் சலித்துவிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிச் சொல்லி இவன் ஒரு டிரைவர் என்று. ரோஹன் பையின் சகோதரியின் ஈடுபாடு. அவள் மம்மியுடன் சென்று கொண்டிருந்தாள். ஏனென்றால் பாப்பா போக முடியவில்லை. இவர்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருந்தது. செல்லவும் அவள் விரும்பவில்லை. ஆனால் மம்மியின் சொல்லில் தயாரானாள். சிவப்பு நிற ஷர்ட் மற்றும் வெள்ளை நிற ட்ரவுசர் அணிந்திருந்தாள். உடன் ஒரு சிவப்பு துப்பட்டாவையும் எடுத்திருந்தாள். காதுகளில் வெள்ளை நிற நகைகள், சிதறிய முடி தோள்களில் இருந்தன. அவள் லேசாகவே தயாரானாள். ஆனால் மிகவும் அழகாக தெரிந்தாள். வெள்ளை நிறம் சிவந்த நிறத்தில் இன்னும் மலர்ந்தது. மம்மா இவளை பார்த்து மகிழ்ச்சியடைந்தாள். வாவ், என் மகள் சந்திரனின் துண்டு போல தெரிகிறாள். ஒவ்வொரு அம்மாவைப் போலவும் இவர்களுக்கும் தன் மகள் மீது அன்பு வந்தது. அதனால் சிரித்தாள்.
போதும் சொல்லுங்கள் நீங்கள். வாருங்கள் மகளே, பிறகு விரைவில் திரும்பி விடுவோம். உன் பாப்பா சொல்லியிருக்கிறார், என் வீடு வரும் வரை நீங்கள் இருவரும் திரும்பி வந்துவிடுங்கள் என்று. ஒரு நல்ல தந்தை மற்றும் கணவனைப் போல இவர்களுக்கும் தன் மனைவி மற்றும் மகள் மீது அப்படிப்பட்ட கவலை இருந்தது. மாயா இப்படி அன்பிலும் பாசத்திலும் வளர்ந்து இளைஞளானாள். பிறகு அவர்கள் இருவரும் காரில் வந்து அமர்ந்தார்கள். கார் வழக்கம் போல் ராஜீவ் ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்படி கருப்பு நிற குர்தா சல்வார் அணிந்திருந்தான். அவன் அமைதியாக ஓட்டிக் கொண்டிருந்தான். பேகம் சாஹிபா சொல்லத் தொடங்கினாள், ராஜ்வி, நீயும் அங்கேயே நில். ஏனென்றால் எங்களுக்கு சிறிது நேரத்திற்குப் பிறகு திரும்பவும் வர வேண்டும். பேகம் சாஹிபாவின் பேச்சைக் கேட்டு அவன் ஆம் என்று சொல்லி தலையை அசைத்தான். பிறகு அவர்கள் இந்த அற்புதமான பேங்கெட்டுக்கு வந்தவுடன் மக்களின் ஒரு கூட்டம் இருந்தது இங்கே. ஆனால் ரோஹன் மாயா மற்றும் சுமன் ஆண்டியை பார்த்துவிட்டான். அவன் இவர்கள் இருவரையும் சந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய பார்வை இராஜ்வீரின் மீது விழுந்தது. எப்படி இருக்கிறாய் நீ? வேலை உனக்கு சரியாக போய்க் கொண்டிருக்கிறதா? ரோஹன் புன்னகையோடு இவரிடம் கேட்டான். ஆம் ரோஹன், கடவுளின் கருணையால் நான் முற்றிலும் சரியாக இருக்கிறேன் மற்றும் வேலையும் மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. நல்லது, சரி வா, பிறகு நீயும் நிகழ்ச்சியை ரசி. இல்லை இல்லை, நான் இங்கேயே சரி. ரோஹன் ஆனால் ரோஹன் வலுக்கட்டாயமாக இவனை உள்ளே அழைத்தான். வெறும் யூனிவர்சிட்டி ஃபெல்லோவாக இருந்தான். அவன் சீனியர், ஆனால் இராஜ்வீர் ஜூனியர். மாயா அறியவில்லை இவனை உள்ளே ரோஹன் அழைத்திருக்கிறார் என்று. அப்போது அவள் சுமனியிடம் கோபத்தோடு சொல்லத் தொடங்கினாள், இந்த ட்ரேவரை பாருங்கள், கொஞ்சம் இவன் தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான். எங்களுடன் நிகழ்ச்சியை ரசிக்க உள்ளே வந்துவிட்டான். அவள் மூலையில் அமர்ந்திருந்த இராஜ்வீரை பார்த்துச் சொல்லிக் கொண்டிருந்தாள். கருப்பு நிற குர்தா சல்வார் அணிந்து எல்லாரிடமிருந்தும் வித்தியாசமாக தெரிந்தான். தொடர்ந்து மொபைலில் மும்முரமாக யாரோ ஒருவருடன் சிரித்து சிரித்து மெசேஜ் பேசிக் கொண்டிருந்தான். என்ன ஆயிற்று உனக்கு மாயா? நீ உன் நிகழ்ச்சியை ரசி. அவனை ரோஹன் உள்ளே அழைத்திருக்கிறார். நானே பார்த்தேன். சுமன் ஆண்டி இவளை தடுத்தாள். பிறகு அவள் தன் ஒரு அறிமுகமானவள் பக்கம் சென்றாள். ஆனால் மாயா எரிந்து கொதித்து அங்கேயே அமர்ந்து விட்டாள். அவள் ஆச்சரியத்தில் மூழ்கினாள். இந்த ரோஹனின் கசின் ராபேலை இராஜ்வீரிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபோது என்ன சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் அவனிடம் என்று தெரியவில்லை. ஆனால் ராபேல் தன் மொபைலை இவன் பக்கம் நீட்டியிருந்தாள். சாத்தியமாக அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பர் பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். மாயா தன் நிலையை பற்றி ஆச்சரியப்பட்டாள். இறுதியில் அவள் ஏன் மீண்டும் மீண்டும் இவனை பார்க்கிறாள்? இவனுடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு பேச்சையும் குறித்து கொள்கிறாள். இப்படி யோசிக்கும்போது இவளுடைய உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவள் தன் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பற்றி ஆச்சரியப்பட்டாள். இவனுக்கு இவ்வளவு கோபம் ஏன் வருகிறது? வைரல் இவனுடன் பேசிவிட்டால் அல்லது இராஜ்வீர் இவனுக்கு தன் நம்பரை கொடுத்திருந்தால் அவன் ஒரு டிரைவர். இவனுக்கு இவ்வளவு தகுதி இல்லை. நான் இவனை பற்றி யோசிக்கே முடியை அசைத்து கொண்டு அவள் ஒரு பெண்ணின் பக்கம் சென்றாள். அவள் இவளுடைய யூனிவர்சிட்டியிலேயே படித்துக் கொண்டிருந்தாள். பிறகு சாப்பிட்டவுடன் அவர்கள் திரும்பி வந்தார்கள். சுமன் ஆண்டி உள்ளே சென்றுவிட்டாள். ஆனால் அவள் இராஜ்வீருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவன் இப்போதுதான் காரை பார்க் செய்திருந்தான். இவன் சர்வண்ட் கவுண்டர் பக்கம் அடியெடுத்து வைத்தவுடன் மாயா இவன் வழியை தடுத்து நின்றாள். நாங்கள் உன்னை எங்களுடன் நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றோம். நீ பெண்களுக்கு நம்பர் விநியோகிக்க எல்லா இடத்திலும் உன் அற்புதமான ஆளுமையின் நன்மையை பயன்படுத்துகிறாய். எத்தனை பெண்களை ஏமாற்றியிருக்கிறாய் என்று தெரியவில்லை. இவளுடைய பேச்சைக் கேட்டு அவன் ஆச்சரியப்பட்டான். மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் யாருக்கும் நம்பர் கொடுக்கவில்லை மற்றும் நிகழ்ச்சிக்கு நான் போகவும் விரும்பவில்லை. ஆனால் ரோஹன் என்னை வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்தான். உங்களுக்கு மோசமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் நான் உங்களுடன் எந்த நிகழ்ச்சியையும் கலந்து கொள்ள மாட்டேன். அவன் ஆச்சரியப்பட்டான். இவளுடைய கோபத்தின் மீது நல்லது, நம்பர் நீ ராபேலுக்கு கொடுக்கவில்லையா? அவள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாள்? அப்போது நான் என் இதயத்தின் நிலையை மறைத்து இவரிடம் கேட்க நிர்பந்திக்கப்பட்டேன். ராபேல் யார்? ராபேல் நான் யாரையும் பற்றி அறியேன். நீங்கள் பேசுகிறீர்கள். அங்கே அந்த பெண் இல்லையா என்னிடம் என் நம்பரை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் இவர்களுக்கு தங்கள் சிறிய சகோதரியை படிக்க வைக்க டியூட்டர் தேவைப்பட்டது. இராஜ்வீர் ஆச்சரியப்பட்டான். அவன் இவளுக்கு முன்னால் இவ்வளவு விளக்கம் ஏன் கொடுக்கிறான்? அவன் இங்கே ஊழியர், எந்த அடிமையும் இல்லை. ஆனால் மாயா இவன் வழியை தடுத்து ஒவ்வொரு விவரத்தையும் அறிய விரும்பினாள். நல்லது, நீ ராபேலின் சிறிய சகோதரியை படிக்க வைக்கப் போகிறாய். இவ்வளவு நேரம் நம்மிடம் 24 மணி நேரத்திற்கும் நீ இங்கே பாப்பாவால் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாய்.
எனவே சிறந்தது உன் வேலையில் கவனம் செலுத்து. இவளை கடுமையாக கடிந்து கால்களை அடித்துக்கொண்டு உள்ளே சென்றுவிட்டாள். விசில் இராஜ்வீர் இவளுடைய தள்ளுதலை பார்த்து கொண்டே இருந்தான். இவனுக்கு இங்கே வேலை செய்து 3 மாதங்கள் ஆகப்போகின்றன. ஆனால் அவன் இந்த பெண்ணை புரிந்து கொள்ள இயலாதவனாக இருந்தான். இறுதியில் அவள் இவனை இந்த விதமாக ஏன் தடுக்கிறாள்? அவள் அறைக்கு வந்தவுடன் படுக்கையில் விழுந்தாள். இது எனக்கு என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? எல்லா நேரமும் என் மனம் இந்த மனிதனிடமே சிக்கியிருக்கிறது. வாட் த ஹெல்? அவள் கோபத்தோடு முடியில் விரல்களை செருகி படுக்கையில் அமர்ந்திருந்தாள். வேண்டுமென்றே அவன் இவை எல்லாம் செய்கிறான், ஏதாவது பணக்கார பெண்ணை வலையில் வீழ்த்தி இவனை தன் பக்கம் ஈர்க்க. இப்படித்தான் உனக்கும் நடந்திருக்கிறது மாயா கபூர். நீயும் இவன் பக்கம் ஈர்க்கப்படுகிறாய். இது எல்லாம் இவனுடைய சதி. நல்ல ஆடை, நல்ல முகம் கடவுள் கொடுத்திருக்கிறார் மற்றும் பிறகு ஆட்டிடியூட் காட்ட விரும்புகிறான். இவனை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தாள். தன் இதயத்தின் நிலையை பற்றி ஆச்சரியப்பட்டு இவள் கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது லேசான சத்தத்தோடு கதவு திறந்தது. சுவன் ஆண்டி இவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவள் ஆடையும் மாற்றி வந்திருந்தாள். ஆனால் மாயா இன்னும் அப்படியே படுக்கையில் படுத்திருந்தாள். திடீரென என்ன யோசித்துக் கொண்டிருந்தாள்? என்ன ஆயிற்று? என் அன்பானவள் இன்னும் ஆடைகளையும் மாற்றவில்லை. மம்மாவின் குரலை கேட்டு உடனே பயந்து இவர்களை பார்த்தாள். அட, நீங்கள் பாப்பா வந்துவிட்டார்களா? உங்கள் மீட்டிங்கிலிருந்து திரும்பினீர்களா? ஆம் என் உயிரே, நான் உன்னை பார்க்கவே வந்தேன். கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உன் பாப்பா காலையிலிருந்து பார்க்கவில்லை தன் அன்பானவளை. ஆனால் இந்த முகம் ஏன் இவ்வளவு வாடியிருக்கிறது? என் மகளுடையது. அவள் கவலையில் மூழ்கினாள். ஒன்றும் இல்லை மம்மா, வெறும் சோர்வாக இருக்கிறது. நல்லது, சரி, பிறகு நீ ஓய்வெடு. நான் அம்மா பாப்பாவிடம் சொல்லிவிடுகிறேன். காலை உணவில் பார்த்து கொள்ளுங்கள். தங்கள் மகளை இப்படி சொல்லி அவள் அறையிலிருந்து வெளியே செல்லவில்லை. ஆனால் மாயா நீண்ட நேரம் விழித்திருந்தாள். இவளுடைய முகத்தில் சிந்தனையின் நிழல் படிந்திருந்தது. இராஜ்வீர் அம்மாவிடம் ஒவ்வொரு நாளும் பேசுவான். எனினும் எந்த நாள் சம்பளம் கிடைக்குமோ அடுத்த நாளே அவன் கிராமத்திற்குச் செல்வான். சகோதரிகளை சந்தித்து அம்மாவின் கழுத்தை அணைத்துக்கொள்ள அவனுக்கு விசித்திரமான மகிழ்ச்சி கிடைக்கும். சாத்தியமாக இவர்களிடமிருந்து தூரமாக இருப்பதற்கு பழக்கமில்லை. பெரிய பெரிய கனவுகளுடன் அவன் நகரத்திற்குச் சென்றிருந்தான். உடனே நல்ல சம்பளமுள்ள வேலை கிடைத்துவிடும் என்று. ஆனால் இவனுடைய எல்லா கனவுகளும் மண்ணாகிவிட்டன. அவன் 2 மாதங்கள் சாலைகளில் வேலை தேடி அலைந்தான். அப்போது தற்செயலாக இவனுடைய ரோஹன் பையை சந்தித்தான் மற்றும் அவன் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான். அப்படியிருந்தும் டிரைவர் வேலையில் இவனுக்கு நல்ல சம்பளம் கிடைத்து கொண்டிருந்தது. அமைதியும் இருந்தது. தங்குவதற்கான பிரச்சனை மற்றும் சாப்பாட்டுக்கான எந்த டென்ஷனும் இல்லை. இதுவே மிகவும் மகிழ்ச்சியளிக்கும் விஷயமாக இருந்தது. ஆனாலும் அவன் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வேலை தேடுவதை விடவில்லை. எங்கே இன்டர்வியூ கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் உடனே ஆவணங்களுடன் சென்று விடுவான். உண்மையில் இவனுக்கு டிரைவர் வேலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாயாவின் அணுகுமுறை புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. அவன் இவளுக்கு பெரிய மரியாதை கொடுத்து கொண்டிருந்தான். மேடம் தவிர இவனுக்கு இவ்வளவு தேவையில்லை எதையாவது சொல்ல. ஆனால் அவள் அடிக்கடி இவனிடம் விசித்திரமான பேச்சுகளை பேசுவாள். சில நேரம் இவனுடைய ஆடைகளை பற்றி, சில நேரம் இவனுடைய ஆட்டிடியூடை பற்றி. எனினும் அவன் அப்படி இல்லை. இவனுக்கு ஆட்டிடியூட் காட்டும் பழக்கம் இல்லை மற்றும் இங்கே வந்து நல்ல ஆடை அணியத் தொடங்கவும் இல்லை. மாறாக அவன் ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தான். ஆனால் சாத்தியமாக அந்த பெண் அறியவில்லை. அப்போது இவன் மீது சில நேரம் கேலி செய்யும் பாணியில் குற்றம் சாட்டுவாள். சில நேரம் இவனை அவமானப்படுத்துவாள். இதற்கு பிறகும் அவன் மோசமாக நினைக்கவில்லை. வேலைக்காரன் மீது கோபம் காட்டாவிட்டால் அவளுக்கு தன் கோபத்தை காட்ட வழியில்லை. இப்படி யோசித்து அப்படியே புறக்கணித்து விடுவான். மற்றும் இவளுடைய கோபத்தையும் மேகம் இல்லாமல் பெய்வது போல. மாயா இப்போது இவனை முழுமையாக புறக்கணிக்கத் தொடங்கினாள். அவன் இவனுடன் காரில் அமர்ந்திருக்கும்போது ஒரு வார்த்தை கூட இவனிடம் சொல்ல மாட்டாள். மாறாக எப்போது பேசினாலும் அந்த பாணியில் இவனிடம் வார்த்தைகளை சவுக்கை போல பயன்படுத்துவாள் போல. அவன் ஊழியர் அல்ல, மாறாக ஒரு அடிமை போல. ஆனால் வேலை செய்வது அவ்வளவு எளிதும் இல்லை. நிறைய பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படி யோசித்து அவன் நிலையாக இங்கே தங்கியிருந்தான். இவனுக்கு வேறு நல்ல வேலை கிடைக்கும் வரை. பிறகு இந்த நாளிலும் இவனுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல வேண்டியிருந்தது. இரவு 10 மணி ஆகிவிட்டது. ஆனால் அவள் இன்னும் தயாராகவும் இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் ரியாவின் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. நீ வராதவரை நான் எந்த விதத்திலும் கேக்கை வெட்ட மாட்டேன். உடனே என் பிறந்த நாளுக்கு வந்துவிடு. விரும்பாமலேயே தயாரானாள்.
எளிய ஆடை, லேசான மேக்கப் செய்தாள். அவள் இராஜ்வியிடம் சொல்லிவிட்டாள் காரை வெளியே எடுக்க. ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. டிரைவர் கார் வேகமாக ஓட்டுங்கள், மிகவும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இவளுடைய ஆணவமான பாணியில் இராஜ்வி ஆம் மேடம் என்று சொல்லி தலையை அசைத்தான். ஆனால் இவன் மாற்று நீண்ட வழியில் செல்வதை பார்த்து அவள் கத்தினாள். இது என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு இன்னும் தாமதம் செய்ய விரும்புகிறீர்களா? ஷார்ட்கட் வழியில் செல்வதற்கு பதிலாக நீண்ட வழியை தேர்ந்தெட்டீர்கள் நீங்கள் வேண்டுமென்றே. இல்லை இல்லை மேடம், உங்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஏன் வேண்டுமென்றே உங்களை தாமதமாக கொண்டு சேர்ப்பேன்? உண்மையில் அந்த வழி ஆபத்தானது மற்றும் இப்போது இரவு 11 மணி ஆகப் போகிறது. கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கே கொள்ளைக்காரர்களின் ஆட்சி நடக்கிறது. இரவு நேரத்தில் தனியாக செல்பவர்களை இலக்காக வைக்கிறார்கள். அவன் மென்மையான பாணியில் இவளுக்கு விளக்க முயன்றான். டாகு மை ஃபுட், நான் சொல்கிறேன், இந்த வழியிலேயே கொண்டு செல்லுங்கள். கிராமத்து மக்கள் உண்மையில் மிகவும் பயந்தவர்கள். அவள் ஆணவத்தோடு கேலி செய்தாள். இராஜ்வீர் அமைதியாக இருந்தான். பிறகு இவன் அதே ஷார்ட்கட் வழியை தேர்ந்தெடுத்தான். இதை பார்த்து மாயாவுக்கும் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் இன்னும் 10 நிமிடங்கள் மட்டுமே கடந்தன. இந்த வெறிச்சோடிய சாலையில் செல்லும்போது திடீரென யாரோ இவர்களை நிற்கச் சைகை செய்தார்கள். அவள் பயத்தால் வெளிரிப் போனாள். முன்னால் முகமூடி அணிந்த 2 பேர் இருந்தார்கள். அவர்களுடைய கைகளில் பிஸ்டலும் இருந்தது. துப்பாக்கியின் வலிமையால் இவர்கள் காரை நிறுத்தினார்கள். இதை பார்த்து பயத்தால் அவள் நடுங்கத் தொடங்கினாள். ஐயோ, இவள் இப்படிப்பட்ட காட்சியை பார்த்ததில்லை. அவளுடைய உண்மையான வாழ்க்கையிலும் இராஜ்வீரும் அறிந்து கொண்டான். அவர்கள் இங்கே இப்படிப்பட்ட வழியில் வந்த பிறகு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார்கள். ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாது. அவன் தனியாக இருந்தால் ஒருவேளை இவ்வளவு கவலைப்பட மாட்டான். ஆனால் இப்போது இவனுடன் ஒரு பெண் இருக்கிறாள். இவளுடைய மரியாதை, உயிரின் பாதுகாப்பு பொறுப்பு இராஜ்வீருடையது. காரின் டிராயரில் ஒரு பிஸ்டலும் இருந்தது. அவன் அதை பயன்படுத்த விரும்பினாலும் ஒருவேளை மாயாவின் காரணத்தால் செய்ய முடியாது. இவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவன் தன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. எனவே அமைதியாக அவன் எல்லா பொருட்களையும் இவர்களிடம் ஒப்படைத்தான். இவர்கள் இராஜ்பூரின் மொபைலையும் எடுத்துக்கொண்டார்கள். மாயாவின் மொபைல் மற்றும் பர்ஸையும். முகத்தின் நிறம் மஞ்சள் ஆகி அவள் காரிலேயே ஒளிந்து கொள்ள முயன்றாள். இவளுடைய முழு உடலும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென கொள்ளைக்காரர்கள் போகும்போது திரும்பினார்கள். இவர்களுடைய பார்வை இந்த வெள்ளை அழகான பெண்ணின் மீது இருந்தது. உள்ளே இவர்கள் முழுமையாக புறக்கணித்திருந்தார்கள். பிறகு இவன் மீது உத்தரவிட்டு சொல்லத் தொடங்கினார்கள். வா இளைஞனே, நீ உள்ளே காரில் அமர்ந்திரு. அதிக சத்தம் செய்தால் நாங்கள் காரையும் பறித்துச் சென்று விடுவோம். வா பெண்ணே, நீ வெளியே வா. இவர்கள் பிஸ்டலின் திசையை மாயாவின் பக்கம் திருப்பினார்கள். இவளுடைய இதயம் பயத்தால் அதிர்ந்தது. உடனே கார் கதவை திறந்தான். பிறகு திறமையாக அவன் பிஸ்டலை தன் கையில் மறைத்து கொண்டான். அவர்கள் கார் பின்பக்க கதவை திறக்கத் தொடங்கியவுடன் அவன் திடீரென கதவை திறந்து இவர்களுக்கு முன்னால் சென்று நேராக பிஸ்டலை அவர்கள் மீது செலுத்தினான். கவனம், பெண்ணை கை வைத்தாலும் நான் துப்பாக்கிச் சூடு செய்ய தாமதிக்க மாட்டேன். இவனுடைய கனமான உறுதியான குரலில் மாயாவின் கண்கள் விரிந்தன. கொள்ளைக்காரர்களும் திகைத்தார்கள். இவர்களுக்கு பிஸ்டலை செலுத்தும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. சரி சரி, நாங்கள் பெண்ணை தொடமாட்டோம். எனவே எங்களை போக விடுங்கள். இப்படி சொன்னவுடன் அவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்தார்கள். மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் செய்தவுடன் ராஜ்வி மிகவும் தயாராக கீழே இறங்கியிருந்தான். ஆனால் இவர்கள் திடீரென தந்திரமாக ஒரு துப்பாக்கி சூடு செய்தார்கள். அது நேராக இராஜ்வீரின் கையை தொட்டு எங்கேயோ இருளில் மறைந்து விட்டது. ஒரு இரத்த ஊற்று இருந்தது. அது இவனுடைய வலுவான ஆரோக்கியமான கைகளிலிருந்து வெளிப்பட்டது. இவனுடைய வெள்ளை ஷர்ட் கரைப்பட்டு போனது மற்றும் அவன் ஆச்சரியப்பட்டான். துப்பாக்கி சூட்டின் சத்தத்தை மாயாவும் கேட்டிருந்தாள். அவளுக்கு தெரியாது துப்பாக்கி இராஜ்வீருக்கு பதிந்திருக்கிறது என்று. அவள் லேசான வெளிச்சத்தில் தரையில் கிடந்த சிவப்பு இரத்தத்தை பார்த்தபோது வலியோடு கத்தத் தொடங்கினாள். அவன் தன் கையை கையால் அழுத்த முயன்றான். இரத்தத்தை நிறுத்த சரியாக செய்து கொண்டிருந்தான். மாயா துப்பாக்கி பதிந்த இவனுடைய கையை பார்த்து தொடர்ந்து கத்துக்கொண்டிருந்தாள். இவள் இன்று தன் வாழ்க்கையில் முதல் முறையாக யாருக்காவது துப்பாக்கி பதிவதை பார்த்திருந்தாள். அவள் மோசமாக பயந்த நிலையில் தெரிந்தாள். ராஜ்வி இவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான்.
ப்ளீஸ் கூல் டவுன். கத்துவதால் எதுவும் ஆகாது. நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். ஏதாவது துப்பட்டாவை என் கையில் கட்டிக்கொள்ளுங்கள். அதனால் தற்காலிகமாக இரத்தம் சிறிது நின்றுவிடும். சகோதரி, எனினும் இப்படிப்பட்ட கடுமையான பலவீனத்தை உணர்ந்தாலும் கூட அவன் தன் வலியை தன் நிலையை கட்டுப்படுத்தி இவளுக்கு மென்மையாக விளக்க முயன்றான். அவள் முற்றிலும் தன் உணர்வில் இல்லாதது போல தெரிந்தாள். அப்போது சில ஓட்டும் அடிகளின் சத்தம் வந்தது. அவர்கள் துப்பாக்கிச் சூட்டின் சத்தத்தை கேட்டு இவன் பக்கம் வந்திருந்தார்கள். இராஜ்வீரின் உடலை இரத்தத்தில் நனைந்திருப்பதை பார்த்து உடனே ஒரு மனிதன் அழைத்து ஆம்புலன்ஸை அழைத்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு சத்தமிடும் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. மாயா இவனுடனே அமர்ந்திருந்தாள். அவன் ஆச்சரியப்பட்டான். அவள் தன் இரு கைகளிலும் இராஜ்வீரின் கையை பிடித்திருந்தாள். இவை எல்லாம் என் காரணத்தால் நடந்தது. நானே பிடிவாதம் செய்தேன் இந்த வழியில் வர. தொடர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அருகில் நின்ற மக்கள் இவளுக்கு ஆறுதல் சொல்லத் தொடங்கினார்கள். மனைவிஜி, கவலைப்படாதீர்கள். உங்கள் கணவருக்கு ஒன்றும் ஆகாது. கையில் துப்பாக்கி பதிந்திருக்கிறது. எந்த ஆபத்தான விஷயமும் இல்லை. ஆனால் அவள் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டே தன்னை திட்டிக் கொண்டிருந்தாள். இவளிடம் மொபைல் கூட இல்லை யாரையாவது அழைக்க. பிறகு மக்களே இவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் மற்றும் எமர்ஜென்சி ரூமில் இன்று மீண்டும் மருத்துவர்கள் உடனே அட்மிட் செய்தார்கள். இங்கே யாருடைய சிகிச்சை நடந்து கொண்டிருந்ததோ அவர் மாயாவின் அழுகிற கண்களை பார்த்து தன் நிலையை தன் வலியை மறந்துவிட்டான். ஆச்சரியப்பட்டான். அந்த பெண் ஒவ்வொரு நேரமும் கோபமும் வெறுப்பும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். இன்று இவனுடைய வலியில் இப்படி துடித்து அழுது கொண்டிருந்தாள் போல. அவள் இவனுடைய யாரோ ஒரு சொந்தம். மிகவும் அன்பான ஆழமான உறவு. அதை இழப்பதற்கு பயப்படுகிறாள். அவன் ஆச்சரியப்பட்டு இந்த நிலையிலும் யோசிக்க நிர்பந்திக்கப்பட்டான். பிறகு போலீசே ரோஹித் கபூர் வரை தகவல் அனுப்பியிருந்தார்கள். இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சாலையில் நின்ற கார் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சை கேட்டவுடன் அவர்கள் உடனே மருத்துவமனைக்கு ஓடினார்கள். அங்கே மாயா நின்று நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். இவர்கள் தங்கள் மகளை கட்டி ஆறுதல் சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் இவளை பார்த்து ஏதாவது காயம் இருக்கிறதா என்று. மாயா அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினாள். நான் சரியாக இருக்கிறேன் பாப்பா. ஆனால் இராஜ்வீருக்கு துப்பாக்கி பதிந்திருக்கிறது. மிகவும் இரத்தம் போயிருக்கிறது. இவள் இவருக்காக துடித்து கொண்டிருந்தாள். பாப்பா இவளுக்கு ஆறுதல் சொன்னார். டோன்ட் வரி, இவர்களுடைய ஏற்பாடு செய்துவிட்டேன் மற்றும் இவருக்கு சிறந்த சிகிச்சை செய்விப்பேன். அவர் முற்றிலும் சரியாக ஆகிவிடுவார். இல்லையென்றால் துப்பாக்கி கையை தொட்டு சென்றிருக்கிறது. அவர் இவளுக்கு விளக்க முயன்று வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வலுக்கட்டாயமாக இவளுடைய ஆடைகளிலும் இரத்தம் படிந்திருந்தது. இந்த வாக்கியம் இவளுடைய மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பிறகு இரவு அவள் படுக்கையில் படுத்து இவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவன் நீண்ட வழியில் செல்ல விரும்பினான். அது முற்றிலும் பாதுகாப்பானது. ஆனால் அவள் வேண்டுமென்றே இவனை தொல்லைப்படுத்த அந்த வழியை தேர்ந்தெடுக்க சொன்னாள். அதற்கு பிறகு இவர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருந்தார்கள். சரி, இவனுடைய மொபைல் மற்றும் பர்ஸ் புதியதாக வந்துவிடும். ஆனால் நாஜ்மீன், நானே என் மொபைலை இழந்தது மட்டுமல்ல, இதற்கு ஆழமான காயங்களும் ஏற்பட்டிருந்தன. வெறும் இவளுடைய காரணத்தால் அவள் தன் தந்தையிடம் ஒரு அவமானம், ஒரு வெட்கத்தை உணர்ந்தாள். அப்போது அடுத்த நாளே அவள் சமையல்காரரிடம் சொல்லி யக்னி சூப் மற்றும் பழங்கள் போன்றவற்றை வைத்து ஒரு பெரிய டிஃபின் பேக் செய்வித்தாள். அவள் எல்லா உணவையும் இராஜ்வீருக்காக எடுத்து சென்று கொண்டிருந்தாள். 79 ஆண்டியும் ஆச்சரியத்தில் மூழ்கினாள். இவனுடைய வீட்டுக்காரர்கள் இல்லை. மம்மா இங்கே, நாங்களே இவனை பராமரிக்க வேண்டும். 890 புன்னகையோடு சொல்லத் தொடங்கினாள். ஏன் இல்லை மகளே, நீ இறுதியில் காயமடைந்திருக்கிறாய். உண்மையில் அவர் ஒரு மிக நல்ல பாதுகாவலராக நிரூபித்தார். என் பக்கத்திலிருந்தும் இவனுடைய நலன் விசாரித்துக் கொள்ளுங்கள். இவள் உடனே ஆம் என்று தலையை அசைத்தாள். பிறகு அவள் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டாள். வழியில் இவள் ஒரு பூச்செண்டையும் வாங்கிக் கொண்டாள். அவள் தன் இதயம் விசித்திரமான பாணியில் துடிப்பதை உணர்ந்தாள். ரோஹித் கபூரின் காரணத்தால் இவனுக்கு ஒரு நல்ல மற்றும் விலை உயர்ந்த மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அங்கே அவன் ஒரு பிரைவேட் ரூமில் இருந்தான். அவன் இந்த விஷயத்திலும் சேத் சாஹேபுக்கு நன்றி செலுத்தினான்.
உடல்நிலை எப்படி இருக்கிறது? இப்போது உங்கள் மென்மையான குரலில் இவன் கண்களை திறந்தான். அவன் தூக்கத்தில் குரலில் இவன் கண்களை திறந்தான். சாத்தியமாக இது மருந்துகளின் விளைவு. ராஜ்வி ஆச்சரியத்தில் மூழ்கினான். அவள் ஒரு பூக்களின் அழகான பூச்செண்டுடன் இவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். உடனே ஆதரவுடன் அவன் அமர முயன்றான். அட மேடம், நீங்கள் என் நலன் விசாரிக்க வந்திருக்கிறீர்களா? பெரிய விஷயம். மிகவும் நன்றி உங்களுக்கு. ராஜின் பேச்சைக் கேட்டு அவள் வெட்கப்பட்டாள். ஏனென்றால் இவை எல்லாம் என் காரணத்தால் நடந்தது. நான் உள்ளுக்குள்ளே மிகவும் குற்ற உணர்வு கொள்கிறேன். அவள் தலையை தாழ்த்தி சொல்லிக் கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, விதியில் இருப்பது நடந்தே தீரும். நீங்கள் கவலைப்படவோ டென்ஷன் எடுக்கவோ தேவையில்லை. இல்லை இல்லை, விதியில் இருப்பது நடந்தே தீரும். நீங்கள் கவலைப்படவோ டென்ஷன் எடுக்கவோ தேவையில்லை. ரோஹித் கபூர் போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவு. அவர் எனக்கு மிகவும் நல்ல சிகிச்சை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் மிக பெரிய விஷயம். இன்றைய காலத்தில் அவர் பாப்பாவை புகழ்ந்து கொண்டிருந்தான். மாயா ஆழமான பார்வையால் அவனை பார்த்தாள். பிறகு விரைவாக சொல்லத் தொடங்கினாள். நான் உங்களுக்காக சூப் மற்றும் யக்னி எடுத்து வந்திருக்கிறேன். எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நிச்சயம் பசியும் இருக்கும். இது உண்மை பேச்சு. இராஜ்வீருக்கு மிக கடுமையான பசி இருந்தது. சாத்தியமாக இது பலவீனத்தின் விளைவு. இவனுடைய அமைதியில் மாயா யக்னியை கோப்பையில் ஊற்றத் தொடங்கினாள். இவனுடைய வலது கையில் காயம் இருந்தது. இப்படி யக்னி குடிப்பதில் பெரிய சிரமம் இருந்தது. அப்போது அவள் விரைவாக முன்னால் சென்றாள். நான் குடித்து விடுகிறேன் உங்களுக்கு. இராஜ்வீர் விசித்திரமாக உணர்ந்தான். ஆனால் மாயாவின் அழகான முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். இவளுடைய முகத்தில் பெரிய அமைதி இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்களிடம் சொல்லிவிட்டீர்களா இந்த விபத்தை பற்றி? மாயாவின் பேச்சை கேட்டு அவன் புன்னகைத்தான். இல்லை, சொல்லிவிட்டிருந்தால் எல்லாரும் இங்கே வந்துவிடுவார்கள் மற்றும் அம்மாவின் அழுகைதான் ஆகும். எனவே நான் இவர்களிடம் சொல்வது பொருத்தமாக தோன்றவில்லை. இல்லை என்றால் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு வாரத்தில் மீண்டு விடுவேன் மற்றும் முன்போல தன் வேலையை செய்யத் தொடங்குவேன். இதை கேட்டு மாயா ஆம் என்று தலையை அசைத்தாள். இராஜ்வீர் இவளுக்கு பொய் சொல்லியிருந்தான். குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆகும் இவனுடைய மீட்பில். ஏனென்றால் இரத்தம் மிகவும் அதிகமாக போயிருந்தது மற்றும் காயமும் சிறிது ஆழமாக இருந்தது. அவன் ஒரு மாதம் வரை இன்னும் டிரைவிங் கூட செய்ய முடியாது. எல்லா ஃபார்ம்களும் பாதியாக இருந்தன. ஆனாலும் அங்கே அவன் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தான். அம்மாவின் பிரார்த்தனைகளின் காரணத்தால் இவனுடைய உயிரை காப்பாற்றியதற்கு. ஆனால் மாயா வேறு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். உங்கள் மொபைலையும் அந்த மக்கள் எடுத்துச் சென்று இருந்தார்கள். சாத்தியமாக நீங்கள் உங்கள் தாயாரிடம் பேசவும் இல்லை. விரும்பினால் நீங்கள் என் மொபைலில் இருந்து இவர்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, இதற்கு எந்த தேவையும் இல்லை. நான் பேசிக்கொள்வேன். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. ராஜ்வீர் இவளுடைய மென்மையான தன்மையை பற்றி ஆச்சரியப்பட்டான். வெறும் அவள் மேற்பரப்பில் மட்டும் இவ்வளவு கடுமையான இதயமும் ஆணவமுள்ளவளாக தெரிந்தாள். ஆனால் உள்ளே ஏதோ மென்மையான மலர் போல இருந்தாள். நான் உங்கள் முடியை சீவட்டுமா? மிகவும் சிதறியிருக்கிறது. அவள் எந்த அன்புடன் சொன்னாலோ மறுக்கவே முடியவில்லை. பர்சில் இருந்து ஹேர் பிரஷ் எடுத்து அவள் இவனை சீவத் தொடங்கினாள். அவன் ஒரு சிறந்த ஆடையில் இருக்கும் மனிதன். ஆனால் இந்த நேரத்தில் மருத்துவமனையின் படுக்கையில் இருந்தான். வெறும் இவளுடைய காரணத்தால். நீண்ட நேரம் இவனுடன் நேரம் செலவிட்டு அவள் தன் இதயத்தில் விசித்திரமான அமைதியை உணர்ந்தாள். ஆனால் அந்த அப்பாவி பெண்ணுக்கு தெரியாது அவள் உணரும் அமைதியின் பெயர் காதல். ரோஹித் கபூரும் இவனுடைய நலன் விசாரிக்க வந்திருந்தார்கள். மருத்துவமனையின் எல்லா பில்லையும் அவர்களே செலுத்தியிருந்தார்கள். இராஜ்வீர் இதற்காக இவர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்தினான். 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இவனுக்கு இவர்களிடம் வேலை செய்து உண்மையில் அந்த கணவன் மனைவி இருவரும் மிகப்பெரிய இதயத்தின் உரிமையாளர்கள் மற்றும் மகளின் இதயம் இவர்களை விடவும் அழகானது. தனக்காக அந்த மென்மையான அணுகுமுறை, மென்மையான உணர்வுகளை பார்த்து இவன் தன்னை அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்தான். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடன் அவன் பழைய கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றான். இப்போது இவன் அங்கேயே தங்க வேண்டும். தெளிவாக இந்த நிலையில் முழுமையான மீட்பும் ஆகாதபோது அவன் மீண்டும் டிரைவிங் வேலை செய்ய முடியாது. ஆனால் மாயா 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இவனை சந்திக்க துடித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஆச்சரியப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் இவனுடைய மனதில் இன்றும் சவாரி செய்கிறான்.
சலீனாவும் ஜூபியும் இவளுடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். உனக்கு என்ன ஆயிற்று? அந்த ஊன் டிரைவர் மருத்துவமனையில் இருந்ததிலிருந்து உனக்கு இவனுடைய பேச்சுகளிலிருந்து ஓய்வே இல்லை. சில நேரம் சொல்கிறாய் இவன் ஏதோ ஹீரோவை போல உன் உயிரை காப்பாற்றினான். சில நேரம் சொல்கிறாய் அவன் ஏதோ பாதுகாவலனைப் போல உன் நிழலாக ஆனான். உனக்கு என்ன ஆயிற்று மாயா? எங்கே இந்த ஹீரோ? நம் டிரைவரிடம் உனக்கு காதல் வந்துவிட்டதா? சலீனாவின் பேச்சினால் அவள் உள்ளத்தில் திருடன் போல் ஆகிவிட்டாள். வெளிப்படையாக பொய் சொல்லி நபீமா தலையை ஆட்டி அவர்களிடம் சொல்லத் தொடங்கினாள். இல்லை, இது காதல் அல்ல, மாறாக மனிதநேயம். யாராவது உங்களுக்காக தன் உயிரை பணயம் வைத்தால் அதற்கு நீங்கள் பாராட்டுவது கூட உங்கள் கடமை இல்லையா? சரி, உனக்கு இதன் பாராட்டு பொறுக்கவில்லை என்றால் நானும் உன்னிடம் பேச மாட்டேன். அவள் கோபப்பட்டு செல்லத் தொடங்கிய போது இந்த இருவரும் அவளை பிடித்து மீண்டும் அமர வைத்தனர். அட முட்டாள் பெண்ணே, நாங்கள் இந்த விஷயத்தில் கவலைப்படுகிறோம். நீ இந்த டிரைவருடன் காதல் கொண்டு விட்டாய் என்று. உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் இவர்களின் இதயத்தில் என்ன நடக்கும்? அவர்கள் யாரோ ஒரு மில்லியனருடன் உன் திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே நாங்கள் விரும்புகிறோம் நீ உன் வளர்ந்து வரும் அடிகளை நிறுத்திக்கொள். மாயா. மாயாவின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இந்த இருவருக்கும் கோபத்துடன் பதிலளித்து அவள் எழுந்து சிறிது நேரத்திற்குப் பிறகு வீடு வந்துவிட்டாள். ஆனால் மீண்டும் அவள் இதயம் அலைபாய்ந்தது. போக வேண்டும் என்று அவள் ராஜ்வீரை பார்க்க விரும்பினாள். எங்கே போக தயாராகிறாய் மகளே? சுமன் ஆண்டி சிரித்துக்கொண்டே கேட்டாள். அம்மா, நான் மருத்துவமனைக்கு போகிறேன், ராஜ்வீரின் நலன் விசாரிக்கே. அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். ஆனால் மகளே, அவன் தன் கிராமத்திற்கு போய்விட்டான். 2 நாட்கள் ஆகிவிட்டன. அவன் போனது அம்மாவின் பேச்சினால் அவள் இதயம் திடீரென மூழ்கிவிட்டது. அவளும் நம்பிக்கையற்ற பார்வையுடன் தன் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள். இது என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? கிராமத்திற்கு போய்விட்டான்? அவன் வேலையை விட்டுவிட்டானா? அவள் இதயம் மூழ்கிக் கொண்டிருந்தது. இது எனக்கு தெரியாது. ஆனால் உன் தாத்தா அவன் இடத்தில் புதிய டிரைவரை வைத்துவிட்டான். இல்லை, இப்படி நடக்க முடியாது. அவள் உள்ளே இருந்து அலறிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அவள் முகத்தின் மஞ்சள் நிறம் சுமன் ஆண்டியிடமிருந்து மறைக்க முடியவில்லை. அவள் கவலையுடன் ஆகிவிட்டாள். என்ன ஆயிற்று? நீ இதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய்? அவன் முழுவதும் சரியாகிவிட்டான். அவனுக்கு இப்போது ஓய்வு தேவை. அதனால்தான் தன் வீட்டாரிடம் போய்விட்டான். இது நல்லதுதான். கடவுள் நலன் கொடுத்து விட்டார். அவனும் தன் அம்மாவின் ஒரே மகன். நீ எப்படி எங்கள் ஒரே மகள்? அம்மா சொன்னதும் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அதை அவள் முகத்தை திருப்பி பெரும் திறமையுடன் மறைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் அமைதியின் மேல் சுமன் ஆண்டி அறையிலிருந்து வெளியே சென்றாள். ஆனால் அவள் படுக்கையில் படுத்து அழுது கொண்டிருந்தாள். எனக்கு தெரியவும் இல்லை, நீ என் வாழ்க்கையிலிருந்து இப்படி மறைந்துவிட்டாய். இன்னும் நான் என் இதயத்தில் மறைத்து வைத்த காதலை மறைக்கவும் இல்லை. படுக்கையில் படுத்து துடித்து துடித்து அழுது கொண்டிருந்தாள். அவள் தன் இதய நிலையை பார்த்து வியந்தாள். இப்படி தோன்றியது அவள் உடலின் ஒரு பகுதி பிரிந்துவிட்டது போல். ராஜ்வீரை பார்த்ததும் அம்மா திடீரென மகிழ்ந்தாள். பிறகு அவன் கையில் கட்டப்பட்ட பட்டையை பார்த்து அவர்கள் அழத் தொடங்கினர். பெரிய சிரமத்திற்கு பிறகு ராஜ்வீரின் புரிதலினால் அவர்கள் அழுகையை நிறுத்தினர். அன்மன் மரியம் கூட அண்ணனை பார்த்து கவலையடைந்தாள். அவள் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியும் அடையவில்லை. அண்ணன் சொல்லாமல் கிராமத்திற்கு வந்துவிட்டான். ரோஹித் கபூர் இதன் மேல் உபகாரம் செய்திருந்தார். 2 மாத சம்பளத்தையும் முன்பணமாக கொடுத்திருந்தார். இவன் அம்மாவிடம் எல்லாம் சொல்லிவிட்டான். ஆனால் அவன் இந்த விஷயத்தில் கவலையடைந்தான். அவள் சொல்லத் தொடங்கிய போது, போதும் ராஜ்வீர, இப்போது நான் உன்னை நகரத்திற்கு போக விடமாட்டேன். உன் உயிர்க்கு மட்டும் ஆபத்து இல்லை. நான் உன்னை பார்க்க ஏங்கியும் இருக்கிறேன். இந்த பேச்சினால் அவன் சற்று கவலையடைந்தான். ஆனால் தற்போது அவனும் இந்த நிலையில் மீண்டும் வேலை தேட முடியாது. முழுவதும் சரியாகும் வரை. இப்போது அவன் மாமாவுடன் நிலங்களில் வேலை செய்யத் தொடங்கினான். மாமியும் அவனை பார்த்து சொல்லத் தொடங்கினாள். ஆயிற்று, உன் கனவுகள் நகரத்தில் சம்பாதிப்பது. பார்த்தாயா, பரிசுடன் நகரத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறாய். மாமியின் பேச்சினால் சிரித்து விட்டான். அந்த நாள் நிலங்களில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு குழந்தை வந்து சொன்னான், ராஜ்வீர அண்ணா, ஒரு பெரிய மேடம் வந்திருக்கிறார்கள் உங்களை சந்திக்க. மிக பெரிய கார் இருக்கிறது அவர்களுடையது. குழந்தையின் பேச்சினால் அவன் வியந்து போனான். வெளியே சுத்தம் செய்த வீட்டிற்கு வந்தவுடன் முன்னால் நின்றிருந்த இந்த பெரிய மேடத்தை பார்த்து ராஜ்வீருக்கு நம்பிக்கை வரவில்லை. அவள் இந்த சிறிய வீட்டின் முன்னால் நின்று அவனை சிரித்துக்கொண்டே பார்த்து கொண்டிருந்தாள். மேடம், நீங்கள் இங்கே மாயாவுக்கு தோன்றியது. இவள் தன் வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டாள். இன்றும் இவள் வெள்ளை காட்டன் சூட் அணிந்திருந்தாள். அது அவள் அற்புதமான ஆளுமையில் நன்றாக பொருந்தியிருந்தது.
ராஜ்வீருக்கு நம்பிக்கை வரவில்லை. மாயா மேடம் இவனை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவன் கண்கள் அவள் முகத்தின் ஒளியினால் பயப்படத் தொடங்கின. அவன் அவ்வளவு அப்பாவியல்ல. அவள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீல நிற அழகான சூட் அணிந்து முன்னால் நின்றிருந்தாள். அவளைப் பற்றி நினைப்பதும் அவன் பாவம் என்று நினைத்தான். அவள் இன்று ஒரு படம் போல் முன்னால் இருந்தாள். உங்கள் ஒரு அமானத் என்னிடம் இருந்தது. அதை மட்டும் கொண்டு வந்தேன். என்ன அமானத்? நீங்கள் உட்காருங்கள். அம்மா, இவர்கள் மேடம். இவர்களின் பங்களாவில் நான் வேலை செய்தேன். இவர்கள் மகள். அவன் அம்மாவிடம் அவளை அறிமுகப்படுத்தினான். அதே நேரம் அன்னம் மற்றும் மரியம் வெறுமனே அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். மாயா இந்த இருவருடனும் பேசத் தொடங்கினாள். அதே நேரம் ராஜ்வீருக்கு புரியவில்லை, இவ்வளவு பெரிய வணிகரின் மகளுக்கு என்ன வரவேற்பு செய்ய வேண்டும். சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த ராஜ்வீரின் முன்னால் அவள் விலையுயர்ந்த மொபைலை வைத்தாள். அது உண்மையில் உன் மொபைல். அந்த கொள்ளைக்காரர்கள் எடுத்து சென்றனர். ஆகவே நான் இதை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். தயவு செய்து இதை என் பரிசாக எண்ணி வைத்துக்கொள். அவள் கண்களில் காதல் உணர்வுகள் இருந்தன. ராஜ்வீர பார்வையை தவிர்த்தான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மேடம், நான் இவ்வளவு விலையுயர்ந்த பரிசுக்கு தகுதியற்றவன். எனக்கு மலிவான மொபைல் பயன்படுத்தும் பழக்கம். நான் அவள் பரிசை ஏற்க தயங்கினேன். பரிசுக்கு விலை இல்லை. ராஜ்வீர, நீ தயவு செய்து வைத்துக்கொள். அவள் காத்திருந்தாள். அவனும் வியந்து போனான். எப்போதும் டிரைவர் என்று அழைத்து பேசியவள் இன்று அவன் பெயரை சொல்கிறாள். அவன் அம்மா மற்றும் சகோதரிகளுடன் இப்படி கலந்துவிட்டாள். பல ஆண்டுகள் உறவு போல். பிறகு அவள் ராஜ்வீரிடம் சொல்லத் தொடங்கினாள். எனக்கு உன் கிராமத்தை காட்ட மாட்டாயா? இங்குள்ள பசுமை கண்களுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஏன் வராதே என்னுடன்? கிராமத்தில் எங்கள் சிறிதளவு நிலம். அதை நான் உனக்கு காட்டிவிட்டு வருகிறேன். ஆனால் இதற்கு இணையாக இந்த கிராமத்தின் ஜமீன்தாரின் தோட்டம் இருக்கிறது. அதை பார்த்து நீ மிகவும் மகிழ்வாய். அவன் அவளை நிலங்களுக்கு அழைத்துச் சென்றான். அவள் கிராமத்தின் மண் மணத்தை உணர்ந்தாள். அவனுடன் நடந்து கொண்டிருந்தாள். இருவரும் காதலின் பூமியில் அடி வைத்திருந்தனர். ஆனால் ராஜ்வீர அறிந்திருந்தான், அவள் நடக்கும் பாதையில் எந்த முடிவும் இல்லை. அவள் கண்களில் விலையுயர்ந்த உணர்வுகள் அவள் முகத்தில் தெரிந்தன. ராஜ்வீருடன் நடந்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். நல்லது, 2-3 என் படங்களை எடு, இங்கு பூக்களுக்கு அருகில். அவள் நின்று சிரித்து கொண்டிருந்தாள். ராஜ்வீர அறியவில்லை, அவன் படங்கள் எடுக்க எடுக்க ஒரு படத்தை தன் இதயத்தில் வைத்துக் கொள்வான், ஒருபோதும் அழியாதபடி. அவளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். ஆனால் ராஜ்வீர அவளை புரிய வைக்க விரும்பினான். அவள் எந்த தவறான நம்பிக்கையில் வந்திருக்கிறாள். அதிலிருந்து அவன் தப்பி ஓடினான். அந்த இரவு மாயா தன் மென்மையான கைகளால் அவன் கைகளை பிடித்திருந்த விதம், காதல் அப்போது இந்த இருவருக்கும் இடையே மாறிவிட்டது. ஒரு அழகான நாளை கழித்து அவள் மீண்டும் நகரத்திற்கு திரும்பினாள். இப்போது நீ ஒருபோதும் நகரத்திற்கு வரமாட்டாயா? என்னை சந்திக்கவும் இல்லையா? கண்களில் காதல் நிரப்பி அவள் ராஜ்வீரிடம் கேட்டாள். அவன் உடனே பார்வையை தவிர்த்தான். அவள் கண்களில் பார்த்திருந்தால் அவனும் காதலின் நெருப்பிற்கு இரையாகி விடுவான். மாயாவின் இதயம் விரும்பவில்லை. அவள் மீண்டும் நகரத்திற்கு வரவேண்டும். ஆனால் அவளுக்கு அங்கேயே வரவேண்டியிருந்தது. மறுநாள் அம்மா வந்துவிட்டாள். நீ கிராமத்திற்கு போயிருந்தாயா இந்த டிரைவரை சந்திக்க? அவள் கவலையுடன் கேட்டாள். அம்மா, டிரைவர் என்று சொல்லாதே. இப்போது அவன் எங்கள் வேலையில் இல்லை. மாயா உடனே சொன்னதும் அவள் வியந்து போனாள். இது என்ன செய்கிறாய்? எனக்கு நம்பிக்கை வரவில்லை. மாயா, நீ இவ்வளவு முட்டாள் எப்படி ஆக முடியும்? அம்மா சொன்னதும் அவள் வியந்தாள். என்ன அர்த்தம்? அப்போது அவர்கள் மாயாவின் இரு கைகளையும் குலுக்கினர். நான் அம்மா, உன் இதய நிலையை முகத்திலிருந்து படித்து விடுவேன். இந்த அப்பாவி காதலின் பாதையில் அடி வைக்காதே. உனக்கு எந்த முடிவும் கிடைக்காது. உன் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் பெரும் ஆபத்து நடக்கும். சுமன் ஆண்டியின் பேச்சினால் அவள் அதிர்ச்சியில் இருந்தாள். ஏன் அப்படி நடக்கும்? எனக்கு உரிமை இல்லையா காதலிக்க? காதல் யாரிடமும் ஏற்படலாம். எனக்கும் ராஜ்வீரிடம் ஏற்பட்டுவிட்டது அம்மா. நான் இவருடனே திருமணம் செய்து கொள்வேன். நான் என் காதலை அடையும் இந்த துணிச்சலான பாணியில் சுமன் ஆண்டி நடுங்கினாள். சுமன் ஆண்டி அதிர்ச்சியான நிலையில் தன் மகளை பார்த்தாள். இவர்களின் முழு உயிரும் நடுங்கிக் கொண்டிருந்தது. மாயா புத்திசாலித்தனத்தின் நகம். அவன் ஒரு சாதாரண டிரைவர். உன் அப்பா ரோஹித் கபூருக்கு இந்த விஷயத்தின் மனம் கூட தெரிந்துவிட்டால் அவன் உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் நரகமாக்கி விடுவார். இவர்கள் மாயாவை புரிய வைக்க கடைசி முயற்சி செய்தனர். ஆனால் மாயா தன் காதலின் வெறியில் எல்லா எல்லைகளையும் கடந்து விட்டிருந்தாள். இவள் தெளிவாக சொல்லிவிட்டாள். அவள் ராஜ்வீர் இல்லாமல் வாழ்வதை கூட நினைத்து பார்க்க முடியாது.
அடுத்த நாளே மாயா ஒரு பெரிய முடிவு எடுத்தாள். இவள் தன் அவசியமான பொருட்களை பேக் செய்து காரின் சாவிகளை எடுத்து நேராக ராஜ்வீரின் கிராமத்தை நோக்கி புறப்பட்டாள். அவளுக்கு தெரியும், நகரத்தில் இருந்து அவள் ஒருபோதும் ராஜ்வீரை அடைய முடியாது. ஆகவே அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவனிடம் போய்க் கொண்டிருந்தாள். அவள் கிராமம் வந்தபோது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ராஜ்வீரன் நிலங்களிலிருந்து வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். இவன் தன் மனதில் மாயாவை பொருட்களுடன் நின்றிருப்பதை பார்த்தபோது அவன் இதயம் துடித்து நின்றது. மேடம், நீங்கள் இங்கே இந்த பொருட்களுடன்? ராஜ்வீர ஆச்சரியமும் பயமும் கலந்த நிலையில் கேட்டான். மாயா முன்னேறி ராஜ்வீரின் கண்களில் கண்களை பதித்துச் சொன்னாள். ராஜ்வீர, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னிடம் வந்துவிட்டேன். நான் அறிவேன், நீயும் என்னை காதலிக்கிறாய். உன் நிலை காரணமாக மட்டும் மௌனமாக இருக்கிறாய். ஆனால் உன் நிலையால் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு நீ மட்டும் வேண்டும். ராஜ்வீரின் இதயம் விரும்பியது உலகின் எல்லா கவலைகளையும் மறந்துவிட, அவளை தன் கழுத்தில் அணைத்து கொள்ள. ஆனால் அவன் மனசாட்சி உண்மையை விரும்பும் தன்மையால் தடுத்தது. ராஜ்வீர ஏதாவது பேச்சுவதற்கு முன் கிராமத்தின் சில பாதைகளில் வேகமான கார்களின் ஒரு அணி வந்து நின்றது. கார்களின் ஹார்ன் மற்றும் கதவுகள் மூடும் சத்தங்களால் முழு கிராமமும் எதிரொலித்தது. காரிலிருந்து ரோஹித் கபூரின் பாதுகாவலர்கள் மற்றும் சுமன் ஆண்டி வெளியே வந்தனர். ரோஹித் கபூரின் முகத்தில் கடுமையான கோபமும் இருந்தது. இவர்கள் முன்னேறி மாயாவின் கையை கடுமையாக பிடித்தனர். நீங்கள் எங்கள் மரியாதையை சிறிதளவும் கவனிக்கவில்லை. மாயா ஒரு சாதாரண டிரைவருக்காக நீங்கள் இவ்வளவு தாழ்ந்து விடுவர்களா? மாயா தன் கையை விடுவிக்க முயன்றாள். அப்பா, நான் ராஜ்வீரை காதலிக்கிறேன். இவருடன் திருமணம் செய்து கொள்வேன். இதை கேட்டவுடன் ரோஹித் கபூர் பாதுகாவலரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து நேராக ராஜ்வீரின் மார்பில் குறிவைத்தான். ராஜ்வீரின் அம்மாவும் சகோதரிகளும் பயத்தால் அலறத் தொடங்கினர். ராஜ்வீர முழு மௌனமாக தலையை தாழ்த்தி நின்றான். அப்பா, இல்லை. மாயா கத்தி ராஜ்வீரின் முன் வந்தாள். நீங்கள் ராஜ்வீரை சுட்டால் முதல் குண்டு எனக்கு தாக்கும். ராஜ்வீர மென்மையாக மாயாவை ஒரு பக்கம் தள்ளி ரோஹித் கபூரின் முன் நின்று சொன்னான். சார் சாஹேப், உங்கள் கோபம் முற்றிலும் சரியானது. நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீர்கள். நான் உங்கள் மகளின் பாதுகாப்பை செய்தேன். நான் ஒருபோதும் மேடம் பக்கம் தவறான பார்வையால் பார்க்கவில்லை. நான் இவளை இங்கே அழைக்கவும் இல்லை. நான் ஏழை மனிதன், ஆனால் மரியாதையற்றவன் அல்ல. நீங்கள் என்னை சுட விரும்பினால் சுடுங்கள், ஆனால் மேடம் மேல் சந்தேகம் கொள்ளாதீர்கள். ராஜ்வீரின் உண்மை, அவன் குரலின் கண்ணியம் மற்றும் தன் மகளுக்காக அவன் தியாகம் பார்த்து ரோஹித் கபூரின் நீட்டிய கை சற்று நடுங்கியது. இவர்கள் ராஜ்வீரின் கண்களில் பார்த்தனர். அங்கு பயத்தின் பெயரோ அடையாளமோ இல்லை, உண்மையும் மரியாதையும் மட்டும். அப்போது சுமன் ஆண்டி முன்னேறி ரோஹித் கபூரின் கையை கீழே இறக்கினாள். ரோஹித், நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் இந்த டிரைவர், இவன் தன் உயிரை பணயம் வைத்து எங்கள் மகளின் மரியாதையும் உயிரையும் காப்பாற்றினான். இன்றும் அவன் தன் நிலையில் இருந்து உண்மை பேசுகிறான். எங்கள் மகளின் மகிழ்ச்சியை விட எங்கள் கௌரவம் பெரியது. ரோஹித் கபூர் சிறிது நேரம் மௌனமாக ராஜ்வீரை பார்த்தான். பிறகு மாயா பக்கம் திரும்பினான். அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். இவர்களுக்கு முதல் முறையாக உணர்ந்தது, இவர்களின் மகள் உண்மையிலேயே ராஜ்வீர் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இவர்கள் துப்பாக்கியை மீண்டும் பாதுகாவலரிடம் கொடுத்து ஒரு நீண்ட மூச்சு விட்டார்கள். ராஜ்வீர ரோஹித் கபூரின் கனமான குரல் எழுந்தது. நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள், மனிதன் தன் நிலையால் அல்ல, தன் குணத்தால் பெரியவன் ஆகிறான். நான் என் மகளின் கையை உங்கள் கையில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில். ராஜ்வீரும் மாயாவும் ஆச்சரியத்துடன் இவர்களை பார்த்தனர். நீங்கள் நகரத்திற்கு திரும்ப வேண்டும். ஆனால் டிரைவராக அல்ல, மாறாக என் வணிகத்தை கவனிக்க. நான் உங்களுக்கு என்னுடன் வேலை கற்பிப்பேன். இதனால் நீங்கள் மாயாவுக்கு தகுதியானவராக ஆகலாம். மாயாவின் முகத்தில் மகிழ்ச்சியின் குடும்ப விளக்குகள் எரிந்தன. இவள் ராஜ்வீரை பார்த்தாள். அவன் கண்களிலும் ஈரமும் நன்றியுணர்வும் இருந்தது. ராஜ்வீர ரோஹித் கபூரின் முன் தலையை வணங்கிச் சொன்னான். நான் உங்கள் இந்த நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்க மாட்டேன். சேத் சாஹேப், இது காதலின் இந்த கதையாகும். எல்லா தூரங்களையும் வர்க்க வேறுபாடுகளையும் வெறுப்புகளையும் தோற்கடித்துவிட்டது. மாயா மற்றும் ராஜ்வீரின் உறவு விபத்திலிருந்து தொடங்கியது. அது உண்மையான காதலும் மரியாதையுடன் அழகான முடிவிற்குச் சென்றது. பார்வையாளர்களே, இது எங்கள் அழகான மற்றும் உணர்ச்சிகரமான கதையின் கடைசி பகுதி. நம்புகிறோம் உங்களுக்கு மாயா மற்றும் ராஜ்வீரின் இந்த காதல் நிறைந்த கதை பிடித்திருக்கும்.
கதையின் முடிவு உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் பிரிவில் உங்கள் கருத்தை தெரிவிக்க மறக்காதீர்கள். நமது நாவல் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். புதிய மற்றும் சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். அதுவரை உங்களை கவனியுங்கள். நன்றி.